ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிகுக் எஃப்எஃப் தான், ஓகேங்களா? அதுவும் நியூ எஃப்எஃப். இதோட அதுவும் OT7 எல்லாருமே வருவாங்க. இதோட நேம் வந்துட்டு தி ரிவெஞ்ச் லவ், ஓகேங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன், பிடிச்சின்னா கண்டினியூ பண்ணுங்கள், சொல்லுங்கள். இல்லைனா வேண்டாம்னு சொல்லிடுங்க, ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு ரூமில் ஒரு பொண்ணு ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ரொம்ப தூங்கிட்டு இருக்கா. ஒரு பாஸ் வந்துட்டு ஜோனா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு அழகாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டாடா சொல்கிறாங்க. எந்திரிடா, ஸ்கூல் போகணும்ல, எந்திரியா சொல்கிறாங்க. இப்போது அந்த பாப்பா தான் டாடா தூக்குங்க சொல்கிறாங்க. தூக்குறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்குறாங்க. மம்மாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு க்யூட்டாக கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு மம்மாட்ட சொல்கிறாங்க. போகலாம் வா சொல்கிறாங்க. டேரெக்டாக கூட்டிகிட்டு போக அந்த பாப்பா அங்கேருந்து போயிட்டு ஒரு பர்சன் ஒரு ரூமில் அப்படியே படுத்துருக்காங்க. அப்படியே தூங்குற மாதிரி அழகாக இருக்காங்க. அவங்களோட ஹேண்டை போய் பிடிச்சிட்டு, மம்மா எப்போ மம்மா ஐஸ் ஓப்பன் பண்ணுவீங்க? எனக்கு எவ்ரிடே பார்க்குறேனே, என்னை பார்க்குவீங்க, என்னை பார்த்துட்டு என்கிட்ட பேசுவீங்க, என்னை ஹக் பண்ணுவீங்க, எனக்கு கிஸ் பண்ணுவீங்க, எனக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடுவீங்க, எல்லோரும் மாதிரியும் நீங்களும் என் கூட விளையாடுவீங்கன்னு ஆசையாக இருக்குது மம்மா, ப்ளீஸ் ஐஸ் ஓப்பன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக அந்த பாப்பா அந்த பர்சன்கிட்ட பேசுது. அப்போ அது பக்கத்தில் இருக்க அந்த பர்சனுக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. அழகாக சொல்கிறாங்க. மம்மா நீங்கள் இல்லாமல் நானும் டாடாவும் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுறோம் மம்மா, எங்களுக்கு நீங்கள் வேணும் மம்மா, ப்ளீஸ் மம்மா எங்ககிட்ட வந்துருங்களேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்கள் கூட விளையாடணும்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் வாங்க, எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது மம்மா, உங்கள் கூட விளையாடணும், உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட நிறைய நிறைய பேசணும் மம்மா, ப்ளீஸ் மம்மா ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு, சீக்கிரமே எனக்கு கூட வந்து விளையாடுங்க, எனக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடணும் அப்படி சொல்லிட்டு, எல்லா கிட்ஸ் மாதிரி நானும் உங்கள் கூட விளையாடணும் அம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களோட அந்த ஹேண்டில் வந்து கிஸ் பண்ணுறது பாப்பா. இப்போ பக்கத்தில் நிற்கிற அந்த பர்சன் தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்களுடைய ஃபோர்களில் போய் கிஸ் பண்ணிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறா. முடியலடா, தனியாக ஹேண்டில் பண்ணவே முடியலடா, நீ இல்லாமல் ரெடி இருக்கவே முடியலடா, புரிஞ்சுக்கோடா அப்படி சொல்லிட்டு ரொம்ப டிஎஸோடு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் தான் வந்துட்டு நம்ம பாப்பா தான், டாடா அழாதீங்க டாடா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா ஒன்றும் இல்லை அம்மா, சீக்கிரம் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. யார் இவங்கன்னா, இங்கே அப்போ அந்த பெட்டில் இருக்கிறது ஜிமின். இப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு நம்ம ஜங்குக்கான் ஜோனா. ஜங்கோட பொண்ணு தான் ஜோனா. ஜிமின் ஜங்குக்கான பிறந்த பொண்ணு தான். ஜிமின் வந்துட்டு கோமாவில் இருக்காங்க 4 இயர்ஸ், ஓகேங்களா? சாரி 3 இயர்ஸாக கோமாவில் இருக்காங்க. ஏன்னா ஜோனாவுக்கு 4 இயர்ஸ், ஓகேங்களா? அப்படியே நம்ம இறங்கி இப்போ வந்துட்டு அவங்க 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. இப்போ நம்ம அவங்க ஒரு பர்சன் வந்துட்டு குட் மார்னிங் ஜோனா சொல்கிறாங்க. குட் மார்னிங் சின்ன அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜோனா தங்கம் அப்படி சொல்கிறாங்க. டே அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. டே நம்ம ஷுகா. இப்போ நான் இன்ட்ரோ பண்ணிடுறேன். நாம்ஜின் அவங்களோட பேபி ஜூனா, ஓகேங்களா? இப்போ நம்ம டேகி அவங்களோட பையன் பேர் டேகி தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து கேர்ள்ஸ் கிடையாது, பாய் தான். அதனால் ஹோப் அண்ட் காய், ஓகேங்களா? ஹோப் அண்ட் காய் அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குது. அது பேர் வந்துட்டு ஹோபியா, ஓகேங்களா? அந்த பாப்பாவும் கேர்ள் தான், ஜூனாவும் கேர்ள் தான், ஜியோனாவும் கேர்ள் தான், டேகி மட்டும்தான் பாய், ஓகேங்களா? எல்லாருமே வந்துட்டு கிட்ஸ் தான். இப்போ நம்ம ஜூனா இருக்காங்களா, அவளுக்கு மட்டும் 5 இயர்ஸ் ஆகுது. அப்புறமா டேகி அவனுக்கும் 5 இயர்ஸ் ஆகுது. நம்ம ஹோபியாவுக்கு 4 இயர்ஸு, நம்ம ஜோனாவுக்கும் 4 இயர்ஸ் தான். இப்போது யார் பார்க்குறாங்க, என்னாச்சு ஜோனா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க மார்னிங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் கேட்குறாங்க. அங்கிள் என்னோட மம்மா எப்போ அங்கிள் ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. சீக்கிரமே ஐஸ் ஓப்பன் பண்ணுறோடா ப்ளீஸ், ஐஸ் செஞ்சு அழாத, நாங்கள் இல்லையா உனக்கு, நாங்கள் மம்மா இல்லையா சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய மம்மா எனக்கு வேண்டுமே சொல்கிறாங்க. வருவாடா கண்டிப்பாக, சீக்கிரம் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிடுவான், உன்னை நிறைய லவ் கேரட்டை பார்த்துப்பான், சரியா? கொஞ்சம் டேஸ் பொறுத்துக்கோ, சீக்கிரம் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவா சொல்கிறாங்க. எனக்கு என்னோடய மம்மாவை ஹக் பண்ணணும், மம்மா கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சீக்கிரம் நடக்கும் அழாத சொல்லிட்டு அவங்க டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விட்டு ஃபுட்டை தான் ஃபீட் பண்ணி விட்றாங்க. இப்போ ஜங்குக் தான் ஜோனாவுக்கு அந்த ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. இப்போ நம்ம அங்கே அந்த ஜூனா தான் வந்துட்டு ஜோனா அப்படி சொல்கிறாங்க. ஜூனாக்கா சொல்கிறாங்க. ஏன் ஜூனா ஏன் ஜோனா நீ அழுதுகிட்டே இருக்க, நாங்களாம் இல்லையா, என்னோட மம்மா இல்லையா, என்னோட மம்மா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் வருது. அழாத சரியா, நாங்களாம் இருக்கோம்ல சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோடய அங்கிள் ஜிமின் சீக்கிரமாக ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க, என் கூடலாம் வந்து விளையாடுவாங்க, சரியா? நீ அழாத சொல்லிட்டு நம்ம அந்த ஜூனா தான் சொல்லிட்டுருக்கா. எல்லோரும் பார்க்குறாங்க. சரி எல்லோரும் வந்துட்டு கிளம்புங்க சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து அங்கே ஸ்கூல் வேன் வந்துடுது. நம்ம இப்போ எல்லா கிட்ஸையுமே வந்துட்டு ஸ்கூலில் போய்ட்டு பஸ்ஸில் போய் ஏற்றி விட்றாங்க. 4 பேரும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜங்கா வந்துட்டு அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஜங்குக்கா அழாதரா சொல்லிட்டு இங்கே எல்லோரும் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. காய்த சொல்கிறாரு. ஏன்டா அழுதுகிட்டே இருக்க, எவ்ரிடேடா அழுதுகிட்டே இருப்பியா, 3 இயர்ஸ் ஆயிடுச்சுடா அழுதுகிட்டே இருக்கா சொல்கிறாங்க. என்னால் முடியல, என்ன பண்ணுவேன், அவனை ஒவ்வொரு டே பார்க்குறப்ப எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுவான்னு பார்த்து எனக்கு வாழவே பிடிக்கல அப்படி சொல்கிறாங்க. அப்படியே எப்படி சொல்லாதரா, அவன் எனக்கு ஒன் டே ஐஸ் ஓப்பன் பண்ணுவான், அப்புறம் ஜோனா இருக்காடா அவனை நம்பி சொல்கிறாங்க. நாங்களாம் நீ இல்லாமல் இருந்துருவோமாடா சொல்கிறாங்க.
இப்போது நம்ம ஜின் தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்களால் தானே நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க உங்கள் மேலே தப்பு இல்லையே சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் எல்லாம் சரியான டைமுக்கு சொல்லியிருந்தோம், சரியான டைமுக்குலாம் பண்ணியிருந்தோன்னா என்னோடய ஜிம்முக்கு இப்படி ஆயிருக்காதுன்னு சொல்கிறாங்க. எதுவும் நீங்கள் அப்படியே சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அவன் உங்கள்கிட்ட பிரதர் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நான் அப்படியே கேரக்டர் இன்ட்ரோ பண்ணிடுறேன். நம்ம சுகா இருக்காங்களே, சுகா அண்ட் நம்ஜூன் அண்ட் ஜங்குக் 3 பேரும் பிரதர்ஸ் தான். அதாவது அவங்க வந்துட்டு போக புரியும் உங்களுக்கு அவங்க எந்த மாதிரி பிரதர்ஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே அண்ட் ஜின்னு நம்ம ஜிமின் 3 பேரும் ஓன் ரியல் பிரதர்ஸ் ஓகேங்களா. 3 பேரும் ஒரே பிரதர்ஸ் தான். இதில் ஜேகப்பும் காய் தான் வெளிலேருந்து வந்தவங்க ஓகேங்களா. அவங்க அதாவது நம்ம காய் வந்துட்டு நம்ம ஜங்கோட ஃப்ரெண்டு, நம்ம ஜேகப் வந்துட்டு இவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஓகேங்களா. அவங்க அப்படி தான். இப்போது ஜேகப் தான் சரி ஓகே அங்கே எனக்கு டைம் ஆகுது நம்ம போகலாமா ஆஃபீஸ்க்கு சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. ஜின்னாவை தவிர மற்ற எல்லோரும் போயிடுறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு சின்ன பார்க்குறாங்க. நான் கிளம்புறா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. டே ரிட்டன் வந்துட்டு சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் இல்லை அவங்க கண்டிப்பாக ஐஸ் ஓப்பன் சொல்கிறாங்க. ஏண்டா நம்ம அப்பா அம்மா மட்டும் இருந்தால் என்ன சொல்லுவாங்கல்ல, ஏண்டா உங்கள் லிட்டில் பிரதர் அவனை உங்களால் பார்த்துக்க முடியலையா, உங்களால் அவனுக்கு இப்படி கஷ்டம் வருமானு கேட்டால் என்னடா சொல்கிறாங்க. ஒன்றும் ஒன்றும் ஆக சொல்கிறாங்க. அவன் நம்மளுக்காக என்னென்னு பண்ணுவான், நம்ம அவனுக்காக என்னென்ன பண்ணுவோம். நம்ம அவ்வளோ தூரம் அவனை பார்த்து வச்சுருந்தாங்க. யாங்க சொல்கிறாங்க ஒரு சின்ன மிஷனில் சொல்லி தான் சரியா எல்லாம் சரியான சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது ஜங்கு தான் காரில் போகிறாங்க. காரில் போயிட்டுருக்கும்போதே அப்படியே வந்துட்டு அவருக்கு ஒரு மெமரிஸ் வருது. ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. என்னடி என்ன ஜங்குக் சொல்லிட்டு நான் மயக்கிட்டே என்ன அப்படி சொல்கிறாங்க. ஏன் நான் தான் உன்னை மயக்கிறேன், நீ என்ன மயக்கலையே சொல்கிறாங்க. நானும் தான் உன்னை மயக்கிருக்கேன், ஆனால் ஒன்னாலவுக்கா அங்கே நீ தான் ரொம்ப மயக்கி அப்படியே கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கே, ஆஃபீஸ்க்கே போக விடாமல் அப்படியே ஒன்று சுற்றி வந்துட்டுருக்கனே சொல்கிறாங்க. யாரும் உங்களை சுற்றி வர சொன்னால் நீங்கள் போங்களேன் அப்படி சொல்கிறாங்க. போ சொல்ல போயிட வாடி அப்படி சொல்கிறாங்க. போங்க அப்படி சொல்கிறாங்க. வேறு ஒன்று விட்டுலாம் அப்படி போக முடியாது, அது மட்டும் நம்ம சீக்கிரம் படித்து முடிடி, எனக்கு பேபிஸ் மேலே ஆசையாக இருக்குது, பேபிஸ் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு பேபிஸ் வேணுமா சொல்கிறாங்க. ஆமாம் உன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு வேணும், பெற்று கொடுப்பல சொல்கிறாங்க. ஏன் கண்டிப்பாக பெற்று கொடுப்பனே, என் ஜங்கு கேட்டால் நான் எதனாலும் செய்வேனே சொல்கிறாங்க. ஏன்டி உனக்கு என்ன இவ்வளோ பிடிச்சது ஜங்கு சொல்லிட்டு இவ்வளோ லவ் எதுக்கு என் மேலே உனக்கு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ என் மேலே உனக்கு லவ் இல்லையா சொல்கிறாங்க. இந்த நிறைய லவ் இருக்குது, எப்படி சுற்றி வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஜங்கு எப்படி மாறிட்டான் பாரு, ஜங்கு எப்படி இருந்தான் இப்போ எப்படி இருக்கான் பாரு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்களே. அப்படி தான் எல்லோரும் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சுக்க சொல்கிறாங்க. அச்சோ அப்படியா, அப்போது நீ வேணா என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும், நான் ஏன் சொல்லணும், எனக்கு எவ்வளோ அஷேம்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் சொல்லுவோம். ஏன்னா என்னுடைய ஜிமினை ரொம்ப லவ் பண்ணுற சொல்லிட்டு அவளை ரொம்ப லவ் பண்ணுற சொல்லிட்டு ஒரு பர்சன் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அச்சோ விட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ எங்கே பார்த்து ப்ரொஃபஸராக இருக்கா, அப்புறம் நீ ஆஃபீஸ்க்கும் போகணுன்னு சொல்கிறாங்க. அச்சோ அங்கே பாரு, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்க்காக இருந்தாலும் சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ப்ரொஃபஸர் ஜியோன்னு வந்துட்டு நம்ம ஜிமினை வந்துட்டு லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லோரும் பேசிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை அங்கே பாதி பேருக்கு தெரிஞ்சிச்சே சொல்கிறாங்க. தெரிஞ்சிச்சு தான் இருந்தாலும் என்கிட்ட ஹேங்ஸ்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் சொல்கிறாங்க. பர்மிஷன் வாங்கிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம் என்னை எதை பார்த்து உனக்கு பிடிச்சது சொல்கிறாங்க. ரொம்ப ஹாட்டாக ஹேண்ட்ஸம்மா அப்படி பார்க்குறதுக்கு முயல் மாதிரி சொல்கிறாங்க. முயலா நானா, ஆமாம் ரொம்ப அழகாக இருந்தால் பிடிக்காதா சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸர்னு கூட பார்க்காம கிஸ் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்பா சிம்னி அப்படி செய்யறாங்க. ஏன் ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொஃபஸரை கிஸ் பண்ணால் நீங்கள் பேக் கிஸ் பண்ணுவீங்களா, நீங்கள் புஷ் பண்ண விட சொல்கிறாங்க. நான் ஏன் புஷ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் என்ன வந்து கிஸ் பண்ண நான் விட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு அவரு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே மிஸ்டர் ஜோன் என்னை கூட்டிகிட்டு போய் என்ன காலேஜில் விட்டுறீங்களா சொல்கிறாங்க. இங்கே பாரு நானும் தான் காலேஜ் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு டக்குனு இணைஞ்சி வராங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக் நீ அந்த பர்சனை கண்டுபிடிச்சிட்டியா சொல்கிறாங்க. அம்மா நான் தேடிட்டு இருக்கேம்மான்னு எனக்கு கிடைக்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே கிடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அது சொல்லிட்டு, இங்கே பாருங்கம்மா நீங்கள் வந்துட்டு இவங்களை ரீச் பண்ணவே கூடாது. இங்கே ஜிமின் மட்டும் இல்லை, ஹேங்ஸர் யாரையும் இல்லை, நீங்கள் அவங்க தப்பே பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, அவங்கள ரீச் பண்ணிடவே கூடாது. நீங்கள் தப்பு பண்ணுறீங்கம்மா எனக்கு அது மட்டும் தெரியுது. ஆனால் நீங்கள் உங்கள் பேச்சு தான் இங்கே வந்து, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ட்ரூ லவ்னா என்ன நான் பார்த்துட்டேன். என்னால் எதுவும் பண்ண முடியாதும்மா. நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதாக தான் லவ் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் நான் தேடி லவ் பண்ணுங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னால் பண்ண முடியாது. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, எனக்கு அவன் மட்டும்தான் வேணும், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்க சொன்னால் கூட கொஞ்சம் டேஸ்க்கு உங்கள்கிட்ட சேவ் பண்ண தான் இதெல்லாம் பண்ணுவேனே தவிர தாண்டி நான் பர்மனெண்ட்டாலாம் அவனை விடவே முடியாது. அவன் எனக்கு வேணும், நான் மேரேஜ் பண்ணிக்கணுன்றதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவன் மட்டும்தான் எனக்கு எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமா. அப்போ இந்தளவுக்கு யாராவது லவ்வுக்கு ஒரு பர்சன் கொடுத்தா அவங்க சேஞ்ச் ஆக தானே செய்வாங்க. அதனால எனக்கு ஹேங்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க, ஆனால் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போ
இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஜங்குக் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஹேங் சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன ஹேங்கிறாங்க. என்னாச்சு ஏன் எதை யோசிச்சுட்டு வந்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் ஹேங் சொல்கிறாங்க. டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டாரு. ஸோ என்னோட பாஸ்ட் லைஃப் நினச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பெயினாக இருக்கே சொல்லிட்டு பார்க்குறாங்க. கடவுளே இதை செஞ்சு ரெண்டு ஜிம்மினை வந்துட்டு பழைய மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுங்க. அவன் கோமால வந்து வெளில வரணும். 3 இயர்ஸ் என்னால் அந்த பெயினை தாங்கிக்கவே முடியல, ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வீட்டில் சின்ன தாண்டா அப்படியே ஜிம்மின்கிட்ட போகிறாங்க. ஜிம்மினா சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்டா உனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கூட ஜிம்மினா, எனக்கு ஹேங்கு நாங்கள் உங்ககிட்ட மறைச்சிக்கூடாது, உங்ககிட்ட மறைச்சதே உன்னோட சேஃப்டிக்காக தாண்டா மறைச்சோம். ஆனால் நீ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு கூட அமைதியாக இருந்திருக்கல. ஏன்னா எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எங்களுக்கு என்னாலும் பரவாயில்ல சொல்லிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு என்னாலும் பரவாயில்ல தாங்கிக்கிட்டே ஜிம்மினா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஹேங் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா அம்மா உன்னை விட்டுட்டு போகும்போது தம்பி ரொம்ப குட்டி பையனாக இருக்கா, நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க. அன்பா நம்மக்கிட்ட என்கிட்ட அதான் சொன்னாங்க, உன்னோட பிரதரை கூட்டிகிட்டு போகிறீங்க சிட்டிக்கு, பத்திரமா பார்த்துக்கோங்க சொன்னாங்க. ஆனால் நானும் டேவு என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கோம். நாங்கள் செல்ஃபிஷாக இருந்தனால தாண்டா உனக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, சாரிடா சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மினோட ஃபேஸ்லாம் ஒரு அழகாக வெட் கிளாத் வச்சு தொடச்சி விட்றாங்க. கண்டிப்பாக நீ ஒன் டே ஐஸ் ஓப்பன் பண்ணுவேன், நீ லாஸ்ட் மினிட்ஸில் கூட ஹேங் பத்திரமா இருங்க சாரி சொல்லிட்டு தான் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கா. எல்லாம் மறக்கவே முடியலடா, நீ ஏன்டா அப்படி சொன்ன, நீ எந்த தப்பு பண்ணலையே சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணியிருக்க அவ்வளோதானே, அது வந்துட்டு தெரியாமல் தானே லவ் பண்ணிட்டேன் சரியா. ஆனால் நீ லவ் பண்ண பாசம் தப்பான பாசம் இல்லை ஜிம்னா. அவன் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கான் ஓகேவா. ட்ரூவாக லவ் பண்ணி உங்கள்கிட்ட ட்ரூவாக தான் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டான். நீ பயப்படாத என்ன சரியா. நீ எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணாலும் அவன் உனக்காக காத்துட்ருக்கான். நீ எங்களை விட பெஸ்ட்டான ஒரு பாசம் தான் உனக்கு கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. எப்போது சின்ன அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. சின்ன ஹயாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ என்னடா சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அந்த டே என்கிட்ட வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வாங்கி கொடுங்க சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அவன் ஆல்ரெடி 2 சிப்ஸ் பாக்ஸ் சாப்பிட்டுட்டா சொல்கிறாங்க. ஏன்டா ஆல்ரெடி 2 சாப்பிட்டே சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, எனக்கு இன்னொன்று வேணும் வாங்கி கொடுங்க அப்படி சொல்லி ரொம்ப அழுறாங்க. கொடுறான் அவனோட சின்ன பையன் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஏங்க சொல்கிறீங்க, அவன் சின்ன பையன் எல்லாத்தையும் என்கிட்ட வாங்கி கொடுக்குறீங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது கொடுறா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு இந்த பொடி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இப்படி சார் சின்ன ஹயாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு வாங்கி கொடுக்குறல சொல்கிறாங்க. சின்ன ஹயாங்க நீங்கள் அவனுக்கு மட்டும் பிரதர் இல்லை எனக்கும் தானே, நீங்கள் எப்படி இருந்தால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவன் சின்ன பையன்டா அப்படி சொல்கிறாங்க. கிராண்ட்மா வரும்போதெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க தனித்தனியாக, அப்படி இருந்தும் கூட நீங்கள் 2 பேரும் இப்படி தான் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. தனித்தனியாக வாங்கி சாப்பிட்றீங்க, அப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் ஏன் காசை வாங்கிக்கிறீங்க, அப்புறம் என்ன தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மி தான் வந்துட்டு ஓடி போய்ட்டு ஒரு வண்டியில் எடுத்துட்டு வந்துட்டு எங்கே தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு மணி தேவைப்படும்ல வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே இங்கே பாரு, நான் சும்மா சொன்னேன் என்கிட்ட மணி இருக்குடா, நான் தான் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன்னா அந்த பணம் எல்லாம் நம்மளுக்கு தானே வருது, அப்புறம் எதுக்கு எனக்கு மணி, இது வந்துட்டு கிராண்ட் உங்களுக்கு கொடுக்குறது வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. இல்லை ஏங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படல, ஐயோ வேண்டாம் வச்சுக்கோ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. தான் வந்துட்டு என்கிட்ட மணி ₹1 கூட இல்லை சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட இல்லை எனக்கு தெரியும் தான் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. நீயாவது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ண சொல்கிறாங்க. பாரு அது மட்டும் இல்லைடா, நீ ஒரு கம்பெனிக்கு வந்து போகிற கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரியா இருக்கா சொல்கிறாங்க. ஏதோ இப்போ தான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு விளையாடுற மாதிரி இருக்கா, அவனாவது காலேஜ் படிக்கிறான், உனக்கு என்னடா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் நடந்து போவோம் சொல்கிறாங்க. நான் பொறுப்பாக தான் இருக்க சொல்கிறாங்க. சரி கிளம்ப சொல்கிறாங்க. இப்போ நம்ம தான் ரொம்ப கிட்ட டேட் வந்திருக்காங்க. டேட் ஒரு ஆஃபீஸ் தான் வராங்க. அங்கே ஒரு பர்சன் தான் பார்க்குறாங்க. என்ன மிஸ்டர் கிம் எப்போ லேட்டாக தான் வருவீங்களா சொல்கிறாங்க. பாருங்கள் சார், நான் லேட்டாக ஒன்றும் வரல, டைம் தான் வந்திருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. 5 மினிட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்லாம் சொல்கிறாங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இவங்க போதும் சும்மா என்கிட்ட அந்த நடிக்காத சொல்கிறாங்க. என்னாச்சுடா கோவமா சொல்கிறாங்க. இல்லை காலையிலே எனக்கும் என்னோட ஜிம்மிற்கு ஃபைட்டு சொல்கிறாங்க. ஃபைட்டாக என்னாச்சு சொல்கிறாங்க. வீட்டில் நடந்தெல்லாம் சொல்ல, அப்படியே ஃபைட் நடந்துச்சா சொல்கிறாங்க. உண்மையாக பாவம் ஜின்னு தான் உங்கள்கிட்ட மாட்டிட்டு பயங்கர கஷ்டப்படுறாது போல சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. ஆமாம் நீ எப்போவும் நம்ம லவ் பற்றி சொல்கிறாங்க. இப்போ தாண்டா நீ வந்துட்டு ஒர்க்கு வந்திருக்க, கொஞ்சம் டேஸ் ஆகட்டும்டா நான் சொல்கிறேன் நம்ம கிட்ட சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டு விட சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டுவேன்டா, சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஓகே வாங்கிடுவேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இந்த சிஓலாம் ஏமாற்றுவாங்களே இந்த எம்ப்ளாயி அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை பொண்ணுக்குட்டி சொல்கிறாங்க. சொல்ல கரடி குட்டி அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பர்சன் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி கிடைக்குமா சொல்கிறாங்க. இல்லை காஃபி தீர்ந்து போச்சு சொல்கிறாங்க. காஃபி தீர்ந்து போச்சா என்னாச்சு சொல்கிறாங்க. ஏண்டா டைமுக்கு வந்து பார்க்க மாட்டேடா சொல்கிறாங்க. என்ன சேஞ்ச் பண்ண சொல்கிறா, எனக்கு ஆஃபீஸ் இருக்குடா சொல்கிறாங்க. எப்போத்தாலும் ஆஃபீஸ் சொல்லிட்டு. ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க, நீங்கள் இருக்கிறது லண்டன் தானே, நீங்கள் அங்கே இருக்க வேண்டியது தானே அப்படி சொல்கிறாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் தாண்டா அங்கே இருக்காங்க, எங்கள் உள்ள பிஸ்னஸ் நாங்கள் இங்கே தான் பார்த்துட்ருக்கோம், நாங்கள் ஸ்டடீஸ் பண்ணது எல்லாமே இங்கே தாண்டா, எனக்கு இங்கே தாண்டா பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. சரி புரியுது அப்படி சொல்கிறாங்க.
அப்புறம் எப்படி இருக்கான் உன்னோட லிட்டில் பிரதர் சொல்கிறாங்க. அவனா ஜங்குக்கு அவன் நல்லா இருக்கான்டா, அவனுக்கு என்ன, அவன் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கான் லண்டன்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. சரி உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட எப்போ பேச சொல்கிறாங்க. சீக்கிரம் பேசுகிறேன்டா அப்படி சொல்கிறாங்க. அப்போ அம்மா உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட நான் பேசணும்டா, என்னோட கிராண்ட்மா கிராண்ட்ஃபாதர் பர்மிஷனோட தான் பண்ணணும் மேரேஜ்லாம், நான் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே அவங்க ஒத்துப்பாங்களா சொல்கிறாங்க. நான் தானே கேட்கணும், உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு எங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, நாங்களே புவர் கிளாஸ் ஃபேமிலி, உங்கள் வீட்டில் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஏன்டா ஏன் சின்ன இப்படி நினைக்கிற, என்னோடய ஃபேமிலியில் அப்படி கிடையாது சொல்கிறாங்க. நிஜமாக நம்ம சொல்கிறாங்க, நிஜமாக தானே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி இருந்தால் ஹாப்பி தான், அப்படி இல்லைன்னா சொல்கிறாங்க. எங்கே பாரு அப்படி என்னோட பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா நானே வந்துடுவேன், சரியா ஓகேவா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அண்ணன் தம்பி ஆளுக்கு ஒரு பக்கம் கம்பெனி வச்சுட்டு தெரியுறீங்க சொல்கிறாங்க. நீ ஒரு கம்பெனிக்கு சிஓவாக இருக்க, அவர் ஒரு கம்பெனிக்கு சிஓவாக இருக்காரு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, என்னோடய அம்மா போகும்போதே எங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு கம்பெனியை, அதை நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு அதை நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சரி நான் கிளம்ப வச்சேன்னு சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. என்னடா ஓகேன்னு சொல்கிறேன், நாங்கள் வேறு என்ன பண்ண சொல்கிறாங்க. என்ன கூட்டுறா சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டா சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டாக தான் என்ன கூட அப்படி சொல்கிறாங்க. சரி கிட்டவா சொல்லிட்டு அவர் சீக்கிரம் போய் கிஸ் பண்ணேன் பாய் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இவங்க யாரா நாம்ஜின் ஓகேங்களா, நாம்ஜின் பேராக இருக்காங்க, அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கா அந்த ரேஸ் தான். இது எல்லாமே ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். இப்போ ரொம்ப நம்ம ஜிந்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டு, டேக்கு கூட ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எப்படியோ நாங்கள் எங்கள் லைஃப் நல்லா செட்டில் ஆகிடுச்சின்னா எங்களோட ஜிம்மில் நல்லா பார்த்துப்போம். ஜிம்மி நல்லா படிச்சிட்டான்னா ஜிம்முக்கு ஒரு நல்ல பையன் நல்லா மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா எங்களோட லைஃபு செட்டில் ஆகிடும், எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும்னு நினைக்கிறேன். இது மட்டும் எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்னோட கிராண்ட்பாவுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களும் சொல்கிறாங்க கிராண்ட்மா கிட்ட சொல்லணும் நம்ஜினை பற்றி அப்படி சொல்லிட்டு அப்புறம் டேபோயும் சொல்லி இன்னும் இப்போவே நம்ம ஷோகாவை பற்றி, ஏன்னா அவங்க 2 பேரும் பார்த்து இல்லை ஜிம்மினுக்கு வர தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சா என்னெல்லாம் கேட்க போகிறானோ, அவங்க யார், அவங்க என்ன எப்படி உங்களுக்கு தெரியும், எல்லாமே கேட்பான், என்னெல்லாம் கேட்க போகிறானோ சொல்லிட்டேன். ஒரு மாதிரி ஜிந்தா சைடில் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் பாவம் என்னோட ஜிம்மினுக்கு எதுவும் தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் வந்துட்டு காலேஜ் தான் வராங்க. காலேஜ் வர அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஓய் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் ஜோன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. என் காலேஜுக்கு நேரமாக வர மாட்டேங்களோ சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் தான் சொல்கிறாங்க. ஆமாம் வழக்கமாக வரது லேட்டு தானே சொல்கிறாங்க. சரி அப்படியே கொஞ்சம் கேபின் வரையா சொல்கிறாங்க. இப்போ வர முடியாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, வர முடியாது சொல்கிறாங்க. இப்போ வர அப்படி சொல்கிறாங்க. வரமாட்டேன் சொல்கிறாங்க. வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அவங்களும் போகிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. என்ன ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா சொல்கிறாங்க. ஆக்டிங்லாம் இல்லை, காலையில் எனக்கும் உனக்கும் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சொல்லு என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்னோடய பிரதரை பற்றிலாம் ஜங்குக்கிட்ட சொல்ல வேண்டாம், ஏன்னா இப்போ நான் ஜங்கு லவ் பண்ணுறதும் வீட்டுக்கு தெரியாது, ஜங்குக்கும் என்னோடய பிரதர்ஸ் பற்றி தெரிய வேண்டாம். அப்போ தான் அவங்கள எப்போ அவங்க மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ மீட் பண்ணுவோம். ஏன்னா எங்களை என்னோட பெரியவங்க, அவங்களே என்ன லவ் பண்ணல மேரேஜ் பண்ணிக்காது அப்படியே யோசிக்காது, அப்போ நான் இப்படி பண்ணால் தப்பு இல்லையா சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு நினைக்கிறாங்க. இப்போது ஜங்கு நினைக்கிறாங்க கண்டிப்பாக என்னோடய அம்மா வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களை, எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. உன்னோட பிரதர்ஸ் வந்துட்டு என்னோடய அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியுது நீ கண்டிப்பாக இந்த தப்பும் பண்ணல, நீயே எப்படி இருக்கப்போ உன்னோட பிரதர்ஸ் மட்டும் கண்டிப்பாக தப்பான பசங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. என்னோட ஹேங்க எப்படி தப்பான பசங்க சூஸ் பண்ணுவாங்க எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆகாது, உன்னை எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கணும். என்னோடய அம்மா கிட்டேருந்து என்னோடய அங்கிள் கிட்டேருந்து உன்னை நான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய ஹேங்ஸுக்கும் சரி உன்னோட ஹேங்ஸும் சரி எதுவும் ஆகக்கூடாது. நான் வர உன்னோட ஹேங்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை, எப்படி இருப்பாங்க கூட எனக்கு தெரியாது, பேர் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜின்னு டேன்னு தெரியும். இந்த என்னோடய பூனைக்குட்டிக்கு உன்னோட டேவை தான் பிடிச்சிருக்கு, என்னால் நம்பவே முடியாது, எப்படி தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணுறது எனக்கு தெரியல. அப்புறம் நம்பிடணும் அவர் வந்துட்டு பாரு கிச்சனுக்குள்ளே கூட போக மாட்டார், அவர் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க உன்னோட அண்ணாவை லவ் பண்ணுறாரு, அது எப்படி தான் எனக்கு எப்படி மேட்ச்னே எனக்கு தெரிய சொல்கிறாங்க. நான் பாரு நான் படித்தது ஒன்று, இப்போ உனக்காக வந்து ப்ரொஃபஸராக உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் உன்னை பத்திரமா சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னப்போ உன்னை பார்த்த அன்னைக்கு எதுவும் அம்மா சொல்கிறாங்க ட்ரூவாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கலான்னு வந்தா நீ என்னன்னா இங்கே பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருக்கா, அது என்ன பார்த்தா நீ ஃபாலோ ஆகுற சொல்லி பார்க்குறாங்க. நான் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எந்த லவ் பண்ண ஹார்ட் ஆகிடும் நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தா நான் வந்துட்டு இப்போ மேலே நான் அந்த பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கு. இப்போ நினச்சிட்டு அவருமே அவர் ரூமில் தான் இருந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரிடா இதோட நெக்ஸ்ட் பார்ட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகேவா இல்லை போடலாமா போட வேணான்னு சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.